பாரு, நீ நல்லா டிவி பாரு. உனக்கு என்ன, சொந்தக்காரங்கள என்ன தானே கேள்வி கேட்குறாங்க. இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் பார்த்தா எவன்டே வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான்? பேண்ட் ஷர்ட் போட்டால் கல்யாணம் ஆகாதா? அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு தேவையில்லை. ஓ, கல்யாணமே வேணான்னு சொல்கிற அளவுக்கு திமிரு எடுத்து போய் திரியா? 4 காசு சம்பாதிக்கிறேன்ற திமிரு. இப்போவே உனக்கு 22 வருஷம். இன்னும் 3 வருஷத்தில் கல்யாணம் ஆகலை. உன்னை முத்தி போன கத்திரிக்காய் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க, புரியுதா? அதுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணுற வழியை பார். எவனை காட்டினாலும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு சுடிதார் போட்டு தலையை பின்னிட்டு கையில் 2 வளையல், நெத்தியில் ஒரு பொட்டு, காலில் கொலுசெல்லாம் பார்த்தாதான் இந்த வீட்டில் ஒரு கல்யாண பொண்ணு இருக்குன்னு 4 பேருக்கு தெரியும். பொண்ணு பக்கமும் வருவாங்க. நீ இப்படி குதிரைவால் போட்டுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு திரிஞ்சிட்டு இருந்தா எவடி வருவா? நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, அப்புறம் நடக்கிறத வேற. எனக்கு 22 வருஷம்னா என்னை விட ஒரு 4-5 வயசு பெரியவனை பாருங்க. வாரம் வயலில் 32 33 வயசுனா எவன் கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு ஒன்றும் வயசாகலை. ஐ ஆம் இன் ஸ்டார்டிங் 20s, புரியுதா? எனக்கு 27க்கு மேலே இருந்தால் போதும். 30க்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்களே 2வது கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் வேலைக்கு அனுப்புனது தாண்டி எங்களுடைய பெரிய தப்பு. காலேஜ் முடிஞ்ச உடனே 20 வருஷத்துக்கெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா நீ இவ்வளோ பேசியிருப்பியா? 4 காசை பார்த்து திமிரில் பேசுகிற. இப்போ ஏதோ சம்பாரிச்சிட்டு நான் தான் செலவு பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. எடுத்துகிட்டு வந்து உங்கள் சிட்கோ லோனுக்கு தானே கட்டிகிட்டு இருக்கேன். சிட்டு லோனுன்னு போட்டு என் வீட்டை பெருசு பண்ண போகிறேன் நாடி. உனக்கு நகை வாங்க தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். வர்றவன் கேட்பான்ல, 50 சவரன் போடு, 100 சவரன் போடுன்னு. நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிறதே ஒரு 30 சவரன் தான் இருக்குது. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியும். இன்னும் உனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கும் நாங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்த்து வச்சாதான் நாளைக்கு அவனும் கேள்வி கேட்காம இருப்பான், புரியுதா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சம்பாரிச்சிட்டு வந்து எனக்கு கொடுக்க போகிற, நீ தானே வச்சுக்க போகிற. இப்போ முடிவாக என்னதாம்மா சொல்ல வரீங்க? எனக்கும் வயசாயிட்டே போகுது. உங்கள் அப்பாவுக்கும் பிபி சுகர் எல்லாம் இருக்குது. நாங்களாம் நல்லா இருக்கும்போதே நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் உனக்கு மரியாதை, புரியுதா? இவ்வளோ பெரிய பொண்ணை இனிமேலும் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. அந்த பாட்டி சாவறதுக்குள்ளே உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கூட என்னால் போக முடியல, தெரியுமா? எல்லாரும் இன்னும் உன் பொண்ணு சம்பாதிக்கிற காசில் உட்காந்து தின்றியாமே அப்படின்னு கேட்குறாங்க. நீ சம்பாரிச்சிட்டு வந்ததெல்லாம் நான் சாப்பிட்றேன் நாடி. அவங்களுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் வந்து என்ன சீன்றீங்க மம்மி நீங்கள்? நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அவங்க எதுக்கடி பேச போகிறாங்க? கல்யாணம் எல்லாம் நடக்கிற வயசில் தான் நடக்கும். நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் தாண்டி முடியும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. போய் 4 இட்லி போட்டுட்டு 4 விதமாக சட்னி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் கான்வர்சேஷனை நான் பொறுமையாக கேட்குறேன், புரியுதா? உனக்கு திமிருடி எகத்தாலும். ஒரு நாள் வந்து சமையல் கட்டில் ஒரு தடவை சோறாக்கி போட்டிருப்பே எனக்கும் உங்கள் அப்பனுக்கும். போன வீட்டில் சும்மா விட்டுருவாங்களா? 3 வேலையும் நீ தான் செய்யணும். அப்போ தெரியும்டி எங்கள் அம்மா பட்ட கஷ்டம். இப்போ எனக்கு புரியுதுன்னு நீ ஃபோன் பண்ணி சொல்லதான் போகிற. அதை நான் கேட்க தான் போகிறேன். ரொம்ப டென்ஷன் எல்லாம் வாங்கிக்காதீங்கம்மா. சமையல் தெரிஞ்சிருக்கிற புருஷனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவனே எனக்கு 3 டைமும் சமைச்சு போட்டுருவான், பார்த்துக்கோங்க. ஆமாம், இவளுக்காக ஒருத்தனை செஞ்சு வச்சுருக்காங்க. 3 டைமும் சமையல்காரனா அவன் இவளுக்கு வேலை பண்ணுவான். நான் பார்க்க தானடி போகிறேன். அதுக்குள்ளே என்ன செத்துருவேனா என்ன? இந்த வீட்டில் நிம்மதியாக டிவி கூட பார்க்க முடியல. சண்டே ஒரு நாள் தான் கிடைக்கிதுன்னு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா என்ன, சண்டே கூட வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இனிமேல் எங்கேயாவது பிஜியில் செட்டில் ஆகிட வேண்டியதான். இந்த வீட்டிலலாம் நிறைய நாள் வாழ முடியாது போல். இவங்க டார்ச்சர் இல்லாமல் இருந்தாலே என் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ மெயில்ஸு, இவ்வளோ கேசஸ் நான் எப்போ தான் முடிப்பேன்? இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஏன் வேலைன்னு இன்னும் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நான் எப்போ பண்ணுறது? சே, இந்தா உன்னுடைய காஃபி. அத்தை வந்திருக்காங்க, வந்து பேசு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்களே போய் பேசிக்கோங்க. ஓ, இப்போ நீ இதை வேற கற்றுக்கிட்டு வந்துட்டியா? வீட்டுக்கு யாராவது வந்தால் நீ அவங்க கூட பேசக்கூட மாட்டியா? அவங்க என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்காங்கன்னு என்ன திட்டிக்கணும், அப்படி தானே? அம்மா தாயே, நான் வரேன், போங்க. அந்த பயம் இருக்கட்டும். வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணோ பையனோ இருந்தால் எப்போ கல்யாணம்னு கேட்குறதுக்கே இந்த ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க போல். சே, இப்போ அவள் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க போகிறாளோ. போ, வேற வழி இல்லை. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேன் சுவாதி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் அத்தை. பார்த்தாலே தெரியுது, வர்ற அலைன்ஸ் எல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா இருக்க போல. நல்லா சொல்லுங்க அண்ணி, எவ்வளோதான் இவளுக்கு நான் எடுத்து சொல்கிறது? என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்கறதில்ல நீவ. அம்மானு கூட பார்க்காம எதிர்த்து பேசுகிறா, தெரியுமா? அம்மா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க சுவாதி. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற வயசு, தெரியுமா? இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்குன்னு ஒரு குழந்தை ஆகும்போது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா லேட் மேரேஜ் அப்புறமா குழந்தை ஆகிறது கூட இப்போல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஆகுதான், தெரியுமா? பரவாயில்ல அத்தை, நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம். அண்ணி, நீங்கள் போய் எனக்கு ஒரு ஜூஸ் போட்டுட்டு வாங்க. நான் இவகிட்ட என்ன பேசணுமோ எல்லாம் பேசிக்கிறேன். சரிங்க அண்ணி. ஏ சுவாதி, யாரையாவது லவ் பண்ணுறியா? சொல்லுடி, நான் வீட்டில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறேன். இன்டர் காஸ்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, சொல்லு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அத்தை.
அந்த லவ்வை பண்ணியிருந்தா நான் எதுக்கு இந்த வீட்டில் இவ்வளோ துப்பு வாங்கிக்கிட்டு இங்கேயே கிடக்க போகிறேன். என்னைக்கு அவன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டுருப்பேன். யாருமா எல்லையாவது ஆசை வச்சுட்டு இருக்கியா? லைக் அத்தை பையன், மாமா பையன், என் பையன் கூட இருக்கானேடி, ஸ்மார்ட்டாக அழகா. ஏதாவது இருக்கா க்ரஷ்ஷு சொல்லு, பரவாயில்ல, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். உன் அத்தை தானே? என்ன அந்த கருவாயம் மேலே எனக்கு க்ரஷ்ஷு? அத்தை வேறு வேலை வெட்டி இருந்தால் போய் பாருங்க அத்தை. காலையிலேயே வந்து சும்மா என்னை கடுப்பேற்றாதீங்க. ஏண்டி அவன் கொஞ்சம் அவங்க அப்பா மாதிரி கலர் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அவன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இப்போ ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சி எப்படி இருக்கான்னு தெரியுமா? நீ ரீசெண்டாக ஃபேஸ்புக் ஃபோட்டோவில் பார்க்கலையா என்ன? அண்ணி உங்களுடைய ஜூஸ் எடுத்துக்கோங்க. என்ன சொல்கிறா உங்கள் மருமக? அண்ணி அவள் ஏதோ இன்னும் கொஞ்சம் ஹை பொசிஷனுக்கு போகணுன்னு நினச்சிட்ருக்காளாம். அதை பண்ணதுக்கப்புறம் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. நீங்களும் சம்மதிச்சுட்டு போங்களேன். சரிங்க அண்ணி, டைம் ஆச்சு, ஜூஸ் வந்து அப்புறமா குடிக்கிறேன், நான் வரேன். என்னடி அத்தை தலை தெறிக்க ஓடுறாங்க, ஏதாவது அவங்கள திட்டிடியா? ஆமாம், இவ அட்வைஸ் பண்ணுறதும் இல்லாமல் இவளோட மகனை கருவாயனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு, அதனால தான் திட்டி விட்டுட்டேன். நீ இப்படியே எல்லார்கிட்டையும் பேசி எல்லாரையும் எதிரியாக்கிட்டே இரு. நமக்குன்னு 4 பேர் நாளைக்கு வேணும், அதை மனசில் வச்சுக்கிட்டு யார்கிட்டையாவது பேசு, புரியுதா? என்ன பாட்டி இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லடா தங்கம், இப்போ கொஞ்சமாக பேசுகிற மாதிரி இருக்குது. நேற்றெல்லாம் பேசக்கூட முடியல தெரியுமா என்னால். வயசான கண்டதையும் சாப்பிடாம இருக்கணும். எனக்கு பாயாசம் வேணும், எனக்கு வடை வேணும், எனக்கு மட்டன் தான் வேணும், அதிலும் நல்லி தான் வேணும். மட்டன் சாப்பிட்டா சுகர் ஏறாமல் இப்படியெல்லாம் ஆகாமல் வேறு என்ன ஆகும் பாட்டி? கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? வயசு இருக்கே தவிர மூளையில் கொஞ்சம் கூட மசாலாவே இல்லை. எனக்கு ஒன்றுமே இல்லை. உன் கல்யாணத்தை பார்த்துட்டு செத்துட்டா போதும் பேத்தி. எப்போம்மா உன் கல்யாணம், எப்போப்பா படிக்க போகிற? அதுக்குள்ளே நான் செத்துருவ போலவே இருக்கு எனக்கு. உன் கல்யாணத்தை பார்த்துட்டு செத்தா என் மனசும் உடம்பும் எல்லாமே குளிர்ச்சி அடைஞ்சு நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன். அதான் உன் பையனுக்கு உன் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்க பேரனை பேத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க தானே. அதுக்கப்புறம் என்ன என் கல்யாணத்தை வேறு பார்க்கணுன்னு? நீங்கள் செத்தாலும் என் கல்யாணம் நடக்கத்தான் போகுது, சாவலனாலும் என் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அதுக்குன்னு டைம் வர, புரியுதா? எப்போ நடக்கிறப்போ இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா போங்க. எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு, நான் வரேன். அடியா அக்கா, டிவி பார்த்தது போதும், என் கூட பேட் பால் ஆடப்பா, போலிங் போட யாருமே கிடைக்கல. நான் இன்ட்ரெஸ்ட்டாக மூவி பார்த்துட்ருக்கேன், இப்போ என்னால் வர முடியாது, மூடிட்டு கிளம்பு. அக்கா யாருமே இல்லைக்கா என் கூட விளையாட, வாங்கக்கா. என்னால் வர முடியாது, இன்ட்ரெஸ்ட்டாக மூவி பார்த்துட்ருக்கேன்னு சொன்னால் உனக்கு புரியாதா? நீ இந்த வீட்டில் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, என் கூட விளையாடுறதுக்கும் நீ யூஸ் ஆக மாட்டேற. உன்னை கல்யாணம் பண்ணி தரலன்னு எங்கள் அம்மா டெய்லி என்கிட்ட வேற புலம்புறாங்க. நீ உன்னால் இந்த வீட்டில் ஒரு யூஸும் கிடையாது. உன் வயசுக்காரங்களுக்கெல்லாம் 2 குழந்தைங்க. அந்த பக்கத்து வீட்டு அந்த பரமேஸ்வரி இருக்கால, உன் ஏஜ் தான், உன் கூட தான் படித்தா, உன் கூட தான் வேலைக்கு வந்தா. அவளுக்கெல்லாம் இப்போ 2வது குழந்தை சீமந்தம், தெரியுமா? நீ எதுக்குமே லாயக்கில், நான் கிளம்புறேன். இடு செருப்ப நாயே. இந்த அம்மா ஊரெல்லாம் புலம்பி புலம்பி வச்சு வீட்லேயும் மரியாதை இல்லை, வெளியிலையும் மரியாதையே இல்லை. ஆமாடி பரமோ, என்னம்மா இன்னைக்கு வேலை இல்லையா? அசந்து தூங்கிட்டு இருக்க? ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு நாள் தான் வீக் ஆஃப் கொடுத்துருக்காங்க, அதான் தூங்கிட்டு இருக்கேன். இதுக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிற? கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டோட செட்டில் ஆகிடு. நீ எதுவும் சம்பாதிக்க வேணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. மாப்பிள்ளை சம்பாதிச்சுட்டு வருவார், நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்லேயே இருக்கலாம்ல. அடுத்தவங்க காசில் வாழணும்னு எனக்கு ஆசை இல்லைப்பா. நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என் சொந்த காசில் தான் நான் சாப்பிடுவேன். நான் அப்பவும் வேலைக்கு போகலான்னு தான் இருக்கேன். அந்த மாதிரி மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன். சரிம்மா, என்னமோ பண்ணு. நாளைக்கு ஒரு அலையன்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க. லட்சணமாக புடவை கட்டிட்டு மாப்பிள்ளை முன்னாடி வந்து நிற்கிறேன். உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாப்பா? என்னாலலாம் ஆகும்னா அலையன்ஸ்க்கு வந்து காஃபி கொடுக்க முடியாது. எவ்வளோ தடவை தான் காஃபி கொடுக்காது? நம்ம வீட்டில் இருக்கிற சர்க்கரையே காலியாகிடுச்சு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு வரப்போகிற மாப்பிள்ளை சர்வசாதாரணமான மாப்பிள்ளை கிடையாது. அவங்க பரம்பரைக்கு 100 ஏக்கர் சொத்து இருக்குது. பையன் விவசாயம் தான் பண்ணுறான், ஆனால் அந்த சொத்தை வச்சு நீ எப்படியும் பொழைச்சிக்கலாம். நீ பெரிய பணக்காரி ஆகிடுவ. நான் சம்மதமானு கேட்டால் அவங்க முன்னாடி தலையை மட்டும் ஆட்டிட்டு உள்ளே போகிறேன். இந்த சம்மந்தம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் அந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன். நீங்கள் சொன்ன தலையாட்டுற பொம்மை கிடையாதுண்ணா. எனக்குன்னு சில ஆசை, சில வெறுப்பு, விருப்பம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா? நீங்கள் சொல்கிற மாதிரி விவசாயம் பண்ணுற பையனால் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்புறமா நானும் போய் தோட்டத்தில் தான் வேலை பண்ணணும். ஆமாம், நீ டாக்டருக்கு படிச்சிருக்க, நீ விவசாயம் பண்ணுற பையனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்படி தானே? எனக்கு ஐடி போகிற மாப்பிள்ளை தான் வேணும். அப்போ தான் என்னோடய ஃபீலிங்ஸும் உனக்கு கொஞ்சமாவது புரியும். பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு உன் வேலையை பார், புரியுதா? என்னடி மூஞ்ச தொங்க போட்டுட்ருக்க? உங்கள் அப்பா இப்படி பேசிட்டு போயிட்டாருன்னா நீ ஏண்டி இதுக்கெல்லாம்
இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் தானடி, நான் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இல்லையா சொல்லு? நாங்கள் ஒன்றும் உன்னுடைய எதிரிங்க கிடையாது. நீ நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கும் வயசாயிட்டே போகுதில்ல. முந்தா நேற்று அப்பா ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டார். எங்கேயோ ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா? அவர் இருக்கும்போதே உன்னை கரை சேர்த்துட்டா நாங்கள் 2 பேரும் நிம்மதியாக போய் சேர்ந்துடுவோம். அதுக்காக தானே என் லைஃப்பை ரிஸ்கில் வைக்க நான் விரும்பலை. புரியுதா உங்களுக்கு? எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ணிக்க முடியும். வேணும்னா நாளைக்கு அலையன்ஸ்க்கு நீங்களே புடவை கட்டிட்டு வந்து காஃபி கொடுத்துட்டு போங்க. உங்களையே பிடிச்சிருக்குன்னா அவங்க உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாக ஆயிடுச்சுடி. என்ன பண்ணுவ நீயாச்சும் உங்கள் அப்பா வச்சு என்னமோ பண்ணிக்கோங்க. ஐயா ஜாலி. கல்யாணத்தில் இப்படி உட்காந்து சுட சுட சாப்பிட்றது எவ்வளோ நல்லாயிருக்கு. என்னடி சுவாதி, எப்படி இருக்க? யாடி, ஐ ஆம் குட். இப்படி எப்போயாவது ஃபங்க்ஷனில் தான் பார்க்க முடியுது ஒன்று. இனி எப்படி இருக்க? இப்போது 2 கல்யாணம் 2 வருஷம் ஆச்சுல? ஆமாண்டி. அந்த கதையை ஏன் கேட்குற? கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலான்னு எல்லாரும் சொன்னதை நம்பி கல்யாணம் பண்ணேன். ஆனால் என் விருப்பம் பட்ட மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. எல்லாம் நாங்கள் தேர்ட் பர்சனுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வாழ்க்கையை இன்னொருத்தருக்காக விட்டு கொடுத்துட்ட மாதிரி தான் தோணுது. எனக்குன்னு ஆசா பாசங்கள் இருக்குன்னே எனக்கு மறந்தே போச்சு. எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு ஓடிட்டுருக்க வண்டி. என்னடி, மேரேஜ் ஆன ஒருத்தி கூட ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸே கொடுக்க மாட்டேன்றீங்க? என்ன தாண்டி பண்ண முடியும் இப்படியெல்லாம் பண்ணால்? இந்த பக்கம் எல்லாரும் என்னை சுற்றி கல்யாணம் பண்ணிக்கோன்னு வேறு ஒரு பக்கம் டார்ச்சர். கல்யாணம் ஆனவங்க ஒருத்தர் கூட பாசிட்டிவ் ரிவ்யூஸே இல்லை. நான் எதை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? சே, இதில் 2 குழந்தை வேறடி. அதை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிறது தான் என்னோடய ஃபுல் டைம் டியூட்டியாகவே ஆயிடுச்சு தெரியுமா? என்ன நான் கவனிச்சே பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. இதுக்கிட்டே பொறுத்துட்டு போகிற பொங்கி எழுந்துடு. உனக்கும் நடந்தாண்டாண்டி புரியும். நம்மளால் அப்போ பொங்கி எழுவ முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இதுதான் ரியாலிட்டின்னு போயிடுவோம். ஹாய் ஸ்வாதி, எப்படி இருக்கா? நல்லா இருக்கா ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ ஆம் குட் டி. நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஃபாரின்லேருந்து ஒரு அலைன்ஸ் டி. உன் ஃபோட்டோவை காமிச்சேன். உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? நீ இந்த கல்யாணம் மட்டும் ஓகே சொல்லிட்டேனா நீ கல்யாணம் முடிச்சுட்டு ஃபாரின்கே போயிடலாம்டி. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கோ அப்ராட் ஆண்டி. நான் இந்தியாவில் இருக்க தான் ஆசைப்பட்றேன். முட்டாள் மாதிரி பேசாத ஸ்வாதி. இந்த அலைன்ஸ் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? எனக்கு தூரத்து ரிலேட்டிவ்ஸ். அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நீ டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, இந்த மாதிரி ஒரு பையனை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்குன்னு சொல்லுவ தெரியுமா? சத்தியமாக நான் யாருக்கும் ஃபோனும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் சொல்கிற அலைன்ஸும் நாங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்பிங்க ஆண்டி. சரி, எப்போ தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிற நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா? உங்களுக்கும் 50 இயர்ஸ் ஆச்சு ஆண்டி. நீங்கள் எப்போ சாவ போகிறீங்கன்னு நான் கேட்டேனா? என்னை மட்டும் ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க எல்லாரும்? எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு. ரொம்ப நன்றிம்மா, உன்கிட்ட பேசினதுக்கு நல்லா பதிலடி கொடுத்த. நான் வரேன். என்னடி அந்த ஆண்டிக்கிட்ட இப்படி பேசி விட்டுட்டேன்? இந்த மாதிரி பேசினா தான் அந்த ஆண்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லும். யாருமே இனிமேல் என்கிட்ட வந்து அந்த டாப்பிக்கே எடுக்க மாட்டாங்க. நீ சும்மா இரு. எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா சீக்கிரமாக எந்திரிங்கம்மா. என்னால் உங்களை இந்த கோலத்தில் பார்க்கவே முடியலம்மா. எப்படிம்மா உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? உன்னை பற்றி நினச்சி கவலைப்பட்டு தாண்டி திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இங்கே வந்து படுத்திருக்கேன். நான் என்னம்மா உங்களுக்கு அவ்வளோ பெரிய டார்ச்சராக கொடுக்குறேன்? அப்படி இல்லை சுவாதி. கல்யாணம் பண்ணுற வயசில் பொண்ணு வீட்டில் இருந்தாலே அது பெற்றவங்களுக்கு பெரிய ஒரு சுமை மாதிரி தான் இருக்கும். அதை எப்போ இன்னொருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குறோமோ அப்போ தான் எங்கள் மனசும் எங்கள் இது எல்லாமே சாந்தமாக இருக்கும். அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிடு சுவாதி. இனிமே நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க போகிறதில்ல. உன் இஷ்டப்படி உனக்கு எப்போ தோணுதோ அப்போவே நீ பண்ணிக்கோ. உன்னை டார்ச்சர் பண்ணால் உனக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. நான் எப்போ போய் சேருவேன்னு தெரியல. ஆனால் போய் சேர்கிற டைமில் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு நினச்சா 5 நிமிஷம் இன்னும் இருக்கிற உயிர் அப்போவே போயிடும் போல் அவ்வளோ கவலையாக இருக்குது. அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி? ஏன் அண்ணி இவ்வளோ கவலை உங்களுக்கு? திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு என்ன அண்ணி உங்களுக்கு கவலை? ஆமாம் மருமகளே, என்னை பார்த்துக்க வேண்டிய நேரத்தில் உன்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குற நிலைமையில கொண்டு வந்து வச்சுட்டாலே உன் பொண்ணு. என்கிட்ட அவ்வளோ வாய்ஸ் அவடால் பேசின. இப்போ உன்னை பற்றி நினச்சி உங்கள் அம்மா பார்த்தியா பெட்டில் வந்து அட்மிட் ஆகிற அளவுக்கு நீ கொண்டு வந்து நிறுத்திருக்க. கவலைப்படாதீங்க அண்ணி, உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நாங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லா பார்த்துப்போம். இங்கேருந்து கிளம்பு சுவாதி. உன்னை பார்க்க எனக்கு இன்னும் கோவமாக வருது. உன்னை பற்றி நினச்சி தான் உங்கள் அம்மா இந்த நிலமையில இருக்காங்க. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது.
போதும், அவளை யாருமே திட்டாதீங்க. அவள் என்ன பண்ணுவா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு? பாரு, இப்போ கூட உங்கள் அம்மா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் கிளம்புறேன். நம்மளால தான் எல்லாருக்குமே கஷ்டம். அம்மா இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். அவங்க என்ன கேட்டாங்க, கல்யாணம் தானே பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. நான் முடியாதுன்னு அவங்கள வாய்ஸ் அவுடல் பண்ணிகிட்டே இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை இதுன்னு நினைக்கிறேன். அடியே சுவாதி, பாத்தியாடி, உன்னால் அம்மா ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே உன்னால தான். நீ இந்த வீட்டுக்கு பிடிச்சிருக்கிற சனியை, நீ எப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்புறியோ அப்போ தான் இந்த வீடு விளங்கும். சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா இவங்களுக்கு நான் பாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கல்யாணம் தானே, இவனையோ ஒருத்தரை பண்ணிக்கிட்டு போயிடலாம். அதுதான் நமக்கும் நல்லது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. என்ன சுவாதி அம்மா, ரொம்ப நல்லா நடிச்சிட்ட போல. உன் பொண்ணு இனிமேல் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிற, பார்த்துக்கோயேன். அதுக்கு தானே இவ்வளோ பிளானும் போட்டேனா? இனிமே எங்கே தப்பிக்க போகிறா அவன்? அம்மா ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்கன்ற பயத்துலேயே கல்யாணம் பண்ணிப்பா, பார்த்துக்கோங்களேன். ஆனால் அவளை ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவன் நல்லதுக்கு தானே இதெல்லாமே நம்ம பண்ணுறோம். ஒன்றும் தப்பில்லை. சரியா சொன்னீங்க, போங்க.